சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அமாவாசை திதி இரவு 1:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்விரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் காலை 9:29 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:29 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகாலய அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த மகாலய அமாவாசை குறித்து நாம் நிறையவே விவாதித்திருக்கிறோம். இந்த நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக மறக்காமல் அன்பர்கள் அனைவருமே பக்கத்துல எங்க பசுமாட்டினை பார்த்தாலும் அந்த பசுமாட்டிற்கு புற்களை தர வேண்டியது. புற்கள் அல்லது ஒரு புல்லு வாங்கி போய் கூட கொடுக்கலாம், புல்லுக்கட்டு வாங்கி கொடுக்கலாம். இல்ல நம்ம ரோட்ல போகும்போது கூட சைட்ல புல்லு வளர்ந்துருக்குன்னு சொன்னா அந்த புல்லை பறிச்சுட்டு போய் கூட கொடுத்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவசியம் அகத்திக்கீரையாவது வாங்கி பசுமாட்டிற்கு தர வேண்டியது. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா நாளைய தினம் பஞ்சாங்கத்துல பார்த்தா தௌஹித்ர பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த தௌஹித்ர பிரதமைனா என்ன, அதனுடைய மகத்துவம் என்னங்கிறத நாளைய தினம் சொல்கிறேன். தௌஹித்ரன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம். நாளைய தினம் தௌஹித்ர பிரதமைங்கிறத கொடுத்திருப்பா. அதற்கு முன்னதாக அந்த தௌஹித்ர பிரதமையினுடைய பூர்வாங்கமாக இன்றைய தினம் நாம் பசுமாட்டிற்கு அவசியம் நம்மால் இயன்ற, அது எது விரும்பி சாப்பிடுமோ, ஒரு புல்லு விரும்பி சாப்பிடும், ஒரு வைக்கோல் விரும்பி சாப்பிடும், அல்லது ஒரு அகத்திக்கீரை விரும்பி சாப்பிடும், அதனை அவசியம் பசுமாட்டிற்கு தந்து அந்த பசுமாட்டினை தொட்டு வணங்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறேன். இது போக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் நவராத்திரிங்கிறது ஆரம்பிச்சிடுறது. ஆக இன்னைக்கே என்ன பண்ணணும், முன்னோர் வழிபாடுலாம் மத்தியானத்துக்குள்ள முடிஞ்சிடும் இல்லையா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு தூங்கி எழுந்து கூட சாயங்காலமே படியெல்லாம் செட் பண்ணி, இன்றைய தினம் அமாவாசை என்பது இரவு 1:24 வரைக்குமே இருக்கு. அதற்குள்ளாக அழகா ஒரு பொம்மையாவது அந்த அமாவாசை இருக்கின்ற நேரத்திலேயே கொலு வைக்கிறவா எல்லாரும் ஒரு பொம்மையாவது கொலுப்படியிலே வைத்து விட வேண்டியது. முதல்ல வைக்கிறது ஒரு பிள்ளையார் பொம்மையை கூட வச்சிடலாம். கொண்டு போய் ஒரு பிள்ளையார் பொம்மையை முதல்ல வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் நாளைக்கு கூட நம்ம ஃப்ரீயா இருந்து கூட ஒவ்வொரு பொம்மையா எடுத்து அடுக்கிக்கலாம். நாளைய தினம் மாலை பொழுதுலதான் நம்ம நவராத்திரியினுடைய பூஜை ஆரம்பம்ங்கிறத செய்ய போறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தா நாள் காலையிலேயே நவராத்திரி பூஜைங்கிறத காலையிலேயே கூட ஆரம்பிச்சிருவா. இந்த தடவை இது நவராத்திரியாக இல்லாமல் 9 ராத்திரிக்குள்ளாக அடங்காமல் தசராத்திரியாகவே அமைந்து விட்டது. 10 நாட்களே நமக்கு காலம்ங்கிறது இருக்கிறதுனால நம்ம அழகா நாளைய தினம் இரவு பொழுதுல கூட துவக்கலாம்ங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல காலையிலே துவக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை, தாராளமா பண்ணலாம். நம்ம நிதானமா பண்றதுக்கு ஏதுவாக நமக்கு 10 ராத்திரிகளே நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அஸ்வசிரோ தேவ பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன அஸ்வசிரோ தேவ பூஜை அப்படின்னு சொன்னா, அஸ்வம்னு சொன்னா நமக்கு தெரியும் குதிரை. அந்த குதிரையினுடைய தலைப்பகுதியிலே தேவ பூஜையை செய்கின்ற பழக்கமானதும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக இன்றைய தினம் இன்னொரு விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுஜன்ம பிராப்தி விரதம் அப்படின்னு சொல்றா. சுஜன்ம, ஜென்மன்னா நமக்கு தெரியும், ஜென்மம்னு பிறப்பு அப்படின்னு சொல்றோம். சுஜன்ம அப்படின்னு சொன்னா நல்ல ஜென்மம், நல்ல பிறவியாக, நல்ல பிறவி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு விரதம் இருக்கா. அல்லது அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு நல்ல ஜென்மமாக அமைய வேண்டும் என்றதை பிரார்த்தனை செய்து கொண்டு சுஜன்ம பிராப்தி அப்படின்னு சொல்றா. அந்த சுஜன்ம பிராப்தி, அதனை இந்த சுஜன்மம் எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த பிறவியே எனக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் என்றும், அடுத்த பிறவியும் எனக்கு இதைவிட இன்னமும் சிறப்பாக நான் மிகவும் நல்லவனாக பிறக்க வேண்டும், நல்ல மனதோடு பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்தும் இன்றைய தினத்திலே விரதத்திலே மேற்கொள்வார்கள்.
சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 2 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 50 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 6 மணி 1 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4 மணி 32 நிமிடம் முதல் 6 மணி 2 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 மணி 1 நிமிடம் முதல் 1 மணி 32 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3 மணி 2 நிமிடம் முதல் மாலை 4 மணி 32 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 31 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம், பகல் 10 மணி 49 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நாளையிலிருந்து நவராத்திரிங்கிறது ஆரம்பிச்சிருது அல்லவா. இந்த நவராத்திரியினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இந்த கொலு வைக்கிறத பத்தி பேசி இருக்கோம். நவராத்திரின்னு சொன்னாலே நமக்கு அம்பிகையானவள் நினைவிற்கு வந்து விட வேண்டும். எப்படி ஆடி மாசம்னு சொன்னாலே நமக்கு இந்த அம்பாள்ங்கிறது நினைவுக்கு வந்துடுறாளோ, அதே மாதிரிதான் நவராத்திரி என்பது ஒரு சக்தியினை தரக்கூடிய நாட்களாகவே அமைந்திருக்கிறது. நவ அப்படின்னு சொன்னா 9, இதனை 9 ராத்திரிகள் என்ற பெயரிலே புரிந்து கொள்வதை விட நவ அப்படின்னு சொன்னா புதியதாக என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நவரத்தினம் அப்படின்னு சொன்னா 9 ரத்தினம்னு தெரியும். அதே நேரத்திலே நவஜீவன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, புதியதாக ஒரு ஜீவன் அப்படிங்கிறத, நவ அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை புதிதாக ரொம்ப ஃப்ரெஷ் அப்படிங்கிறதுக்கு கூட பயன்படுத்துவா. இந்த நவராத்திரி பூஜை செய்வதன் மூலமாக நாம் நம்மையே ஒரு புதிதாக உணர்வோம், ஒரு புதிய சக்தியானது நம்மிடத்திலே வந்து சேர்வதை காண இயலும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது போக இந்த நவராத்திரி நாட்கள் வரும் பொழுது முதல் 3 நாட்கள் துர்க்கை, அதாவது அம்பாளை நம்ம துர்கா அம்சமா பூஜை பண்றோம். அடுத்த 3 நாட்கள் 4, 5, 6 நாட்களை எப்படின்னு பார்த்தா லக்ஷ்மியாக, லக்ஷ்மியினுடைய சொரூபமாக பூஜை பண்றோம். அதற்கு கடைசி 3 நாட்கள் வரும் பொழுது 7, 8, 9 ஆகிய நாட்களிலே சரஸ்வதியினுடைய அம்சமாக அம்பாளை பார்த்து பூஜை செய்கிறோம். இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூவரும் இணைந்த சுரூபமாக பூஜிக்கப்படுகின்ற அந்த நாட்கள் தான் இந்த நவராத்திரி நாட்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கலாம். சிவராத்திரி அப்படிங்கிறது மாசத்துல ஒரு நாள் வரும். ஆனால் நவராத்திரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதுல 4 விதமான நவராத்திரிகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வருஷத்துல 4 நவராத்திரி வரும்னு சொல்லியிருக்கா. நம்ம ஷியாமா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சரத் நவராத்திரின்னு சொல்லி சரத் ருத்துவிலே வரக்கூடிய இந்த நவராத்திரியை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறோம். இந்த நவராத்திரியில தான் கொலுங்கிறத வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டலை வைத்து நைவேத்தியம் செய்கிறோம். இதுக்காகன்னு சொன்னா இந்த மாதத்திலே அந்த பருப்பு, அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது உடம்பிலே சேர வேண்டும். ஏன்னா இந்த மாதத்துல ஒரு சீதோஷ்ண நிலைன்னு சொல்லி பார்த்தோம்னா அது கரெக்டா ஒரே ரெகுலாரிட்டியா இருக்காது. அது கண்ணா பின்னான்னு மாறிண்டே இருக்குமா. அதாவது பகல்ல பார்த்தா ரொம்ப உஷ்ணமா இருக்கும், ராத்திரில பார்த்தா கடுமையான மழை பெய்யும். இதுதான் சீதோஷ்ண நிலைன்னு தீர்மானிக்க முடியாத அளவிற்கு இந்த பருவ காலம் அப்படின்னு சொல்றோம்ல, இது கண்ணா பின்னான்னு மாறின்னு இருக்கும் பொழுது நிறைய கிருமிகள்லாம் நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றா. அதுல இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொதுவா டாக்டர் என்ன சொல்லுவா, உடம்புல புரோட்டீன் கம்மியா இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா. அந்த மாதிரி அந்த புரோட்டீன் சக்தி அதிகமாக இருக்கணுங்கிறதுனாலதான் இந்த நாள்ல அவசியம் சுண்டல நைவேத்தியம் பண்ணணுங்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கா. நவராத்திரினாலே நமக்கு சுண்டல்ங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா. ஏன் ஏதாவது ரவா கேசரி பண்ணுங்கோ, ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுங்கோ, ஒரு வெண்பொங்கல் பங்கி பிரசாதம் கொடுங்கோ கூட சொல்லலாம். எல்லாமே அம்பாளுக்குரிய நைவேத்தியம் தானே. என்ன பிரசாதத்தை பண்ணாலும், என்ன நைவேத்தியம் பண்ணாலும் கண்டிப்பாக சுண்டலை வைத்து நைவேத்தியம் செய்யணும்னு சொல்றார். இது போக இந்த நவராத்திரியில கொலு வச்சிருக்கும் போது கீழே கூட பார்த்தோம்னா இந்த நவதானியங்களையும் கூட விலையாக விதைத்து வைத்திருப்பார்கள். அதெல்லாம் முளை கட்டி அப்படியே பெருசா வந்திருக்கும். முளைப்பாரி மாதிரி கடைசி நாள்ல பார்த்தோம்னா நிறைய அப்படியே சாஞ்சி போய் கூட இருக்கும். அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, விதை, அதாவது ஒரு பருப்பு, அந்த விதையிலிருந்துதான் செடியே முளைக்கிறது. அந்த விதையாக நாம் இருக்கிறோம். அம்பிகையினுடைய அருளாறு நாம் முளைத்து எழுகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அங்க தாத்பரியமா வச்சிருப்பார். இத்தனை சிறப்பு வாய்ந்த நவராத்திரி. நவராத்திரியில இன்னொரு ஸ்பெஷல் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா
ஏதோ ஒரு தெய்வத்தை மட்டும் ஆராதனை செய்யக்கூடிய நாட்கள்லாம் இருக்கும். நமக்கு பார்த்தோம்னா ஆடி மாசத்துல அம்பாளை மட்டும் நம்ம ஆராதனை பண்றோம். பிரதோஷ நாள் அப்படின்னு வரும்பொழுது அங்கே பரமேஸ்வரனை வழிபடுறோம். அதே பிரதோஷத்துல நரசிம்மரை வழிபடுவரும் இருப்பார்கள். அதே மாதிரி மாச சிவராத்திரி சிவபெருமானை வழிபடுறோம். ஒரு விநாயக சதுர்த்தி வரும்போது பிள்ளையாரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு கோகுலாஷ்டமின்னு வரும்போது கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுகிறோம். ஸ்ரீராம நவமின்னு வரும்போது ராமனை மட்டும் வழிபடுகிறோம். ஆனால் இந்த நவராத்திரி நாட்கள்ல பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களையுமே வழிபடுகிறோம். எல்லா தெய்வத்தினுடைய உருவங்களையும் நாம் பொம்மையாக வச்சிருப்போம். எல்லா தெய்வங்களையுமே நாம் வணங்குகிறோம். அனைத்தும் இந்த ஆதி பராசக்தியினுடைய அம்சமாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றா இல்லையா, அந்த சக்தியை நாம் அனுபவித்து உணரக்கூடிய நாட்களாக, எல்லா தெய்வங்களையும் வழங்கக்கூடிய ஒரு நாட்களாகவே இந்த நவராத்திரி நாட்கள் என்பது அமைந்திருக்கிறது. பொதுவா நம்ம அந்த மும்மூர்த்திகளை சொல்லும் பொழுது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லுவார். முதல்ல பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா பிரம்மா. இங்கிருந்துதான் சிருஷ்டிங்கிறது துவங்குகிறது, படைத்தல் அப்படிங்கிறது துவங்குகிறது. முதல்ல பிரம்மா சொல்லியிருப்பா. அதற்கப்புறம் காத்தல் தொழிலை புரியக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. இரண்டாவதாக பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாகத்தான் மகேஸ்வரனை கொண்டு போய் வைத்திருப்பார்கள். அவர்தான் அழிக்கும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி, படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற மாதிரி மூன்று தொழில்களை செய்கிறார்கள் இவர்கள் சொல்லிட்டு மூன்றாவதாக கொண்டு போய் மகேஸ்வரனை வச்சிருப்பா. ஆனால் இவர்களுடைய பத்தினிமார்களை இங்க பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல வச்சிருப்பா. முதல்ல துர்கை, அப்புறம் லக்ஷ்மி, கடைசியாதான் சரஸ்வதிங்கிற மாதிரி வச்சிருப்பா. முதல்ல இந்த துர்கையினுடைய அருளாலே நம்ம நமக்குரிய சக்தியானது கிடைக்க வேண்டும்ங்கிறார். அந்த உடல் வலிமையை நல்லதற்கு பயன்படுத்தி அதன் மூலமாக செல்வ வளத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செல்வ வளத்தோடு நின்று விடாமல், செல்வம் மட்டும் இந்த உலகத்திலே முக்கியமில்லை, ஞானம் என்பதும் வேண்டும். அதாவது உடல் வலிமையினால் நாம் உடல் வலிமையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற காசு தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி எல்லோருக்கும் நன்மைகளை செய்து சரஸ்வதி கடாட்சம் என்பதை பெற்றுக்கொண்டு ஒரு ஞானத்திற்குள்ளே கடைசியாக சென்று அது ஒடுங்குகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதின்னு சொல்லி சரஸ்வதியை கண்டிப்பா கடைசியில கொண்டு போய் வச்சிருப்பார். இத்தனை சிறப்பு வாய்ந்த நவராத்திரி நாட்களிலே நம்ம வீட்டுல கொலு வைக்கலனா கூட பக்கத்தாத்துல எங்கேயாவது கொலு வச்சிருக்கான்னு அந்த கொலுவினை சென்று தரிசிக்க வேண்டியது, அங்க கொடுக்கக்கூடிய சுண்டல் பிரசாதத்தினை வாங்கிக்க வேண்டியது. சார் யார் வீட்லயுமே என்ன கூப்பிடல சார்ன்னு சொன்னா கூட அருகில் உள்ள ஆலயங்களில இப்பெல்லாம் எல்லா கோவில்லையுமே கொலு வைக்கிறா. அங்க எந்த கோவில்ல கொலு வச்சிருக்காலும் அங்க போய் அந்த கொலுவினை தரிசித்து அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தினை ஸ்வீகரித்து கொள்ள வேண்டியது அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரராகும்படி பிரார்த்திக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.